அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழி. ஆண்டவனுடைய அருளை பெறணும்னா எது வழியாக நாம் பயணிக்கணும்? இந்த ஜீவகாருண்யம் என்றக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய வழியாகத்தான், தர்மம் செய்துதான் அந்த அருளை பெற முடியும். அதுதான் வழி, வேற ரூட்டே கிடையாது. பல வழி கிடையாது ஆண்டவன் அடையிறதுக்கு. மற்ற வழிகளெல்லாம் இவனா தேடிக்கிறான். 1008 படி வாரத்தில் ஒரு நாள் டெய்லி ஏறி இறங்குற மலை மேலே உன்னை யார் சொன்னான்? பட்னியாக கடந்து விரதன்ற பேரில் பட்னியாக கடந்து மெலிஞ்சு கிடக்க வேண்டியது. பட்னியாக இருந்தால் ஆண்டவன் அருள் கிடைக்குமோ? அப்போ நீர் மேல் நடக்கிற பயிற்சி எடுக்கிறது ஒரு 10-20 வருஷம், அப்படி பறக்கிற மாதிரி பயிற்சி எடுத்துக்கு இதெல்லாம் அவசியம் இல்லாத வேலை. எந்த பயிற்சி, எந்த மந்திரம், எந்த செய்தாலும் அந்த வழியில் நீ ஆண்டவனை நெருங்கவே முடியாதா ராஜான்றார் நம்ம பெருமான். எது வழியாக நெருங்க முடியும்? இந்த ஜீவகாரணத்தினுடைய வழியாகத்தான் நெருங்க முடியும் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். ஞான வழி என்பதும் இந்த ஜீவகாருண்யம்தான். அருளை இப்போ ஜீவகாருண்யமே வழி, ஞான வழி என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது ஒன்று தான். இப்போ முதல்ல நான் சொன்ன ஒழுக்கம் என்பது இந்த பசி ஆற்றுவத்தில் செய்வது தான் ஒழுக்கம். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்கிறார். அதை ஒழுக்கத்தில் கொண்டாந்து வச்சுக்கிறார். தர்ம காரியம் செய்யறத ஒழுக்கத்தில் கொண்டாந்து வச்சுக்கிறாரு. எவ்வளோ உயிர் பாருது. ஒவ்வொரு மனித பிறவி எடுத்தவனும் இந்த ஜீவகாருண்யம் என்பதை நடத்தியே ஆகணும். அதுக்காக தான் வந்துக்கிறோம் இந்த உலகத்தில்.